டிஎன்ஏ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காதல் தோல்வியான குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு சில மென்டல் இஷ்யூ காரணமாக கல்யாணமே நடக்காம இருக்க நம்ம ஹீரோயினுக்கும் பெரியவங்க ஒன்றா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை ஹீரோயின் கிட்ட கொடுக்கும்போது, இது என்னோட குழந்தையே இல்லைன்னு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பெரிய ஷாக் கொடுக்குறாங்க. அங்கே ஆரம்பிக்குது கதையோட விறுவிறுப்புங்க. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஒவ்வொரு சீனும் அவ்வளோ விறுவிறுப்பாக கொண்டு போயிருப்பாரு டைரக்டர் நெல்சன் வெங்கடேசன். இவர் இதுக்கு முன்னாடி மான்ஸ்டர், ஒரு நாள் கூத்து இந்த மாதிரி படங்களை எடுத்திருக்காரு. இவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு படத்தை சத்தியமாக யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதர்வாவும் சரி, ஹீரோயின் நிமிஷாவும் சரி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்கங்க. 2 பேருடைய கேரக்டரும் பெஸ்ட்டுன்னு கூட இந்த படத்தை சொல்லலாம். குழந்தைய கடத்தினது யாரு, எதுக்காக கடத்தினாங்க, கடைசியில் கடத்தப்பட்ட குழந்தை கிடைச்சதா இல்லையா அப்படின்னு படம் முழுக்க விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காதுங்க. வழக்கம் போல ஜிப்ரான் அவருடைய இசையில் மிரட்டிட்டாரு. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் இதுங்க. கடைசியாக ஒன்று சொல்லணும். இந்த படத்தோட வில்லன் படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு டைலாக் சொல்லுவார். தப்பு பண்ணவங்க யாரும் தண்டனையிலிருந்து தப்பிக்கிறதே இல்லை, அந்த தண்டனை காலத்திலிருந்து தள்ளி போகிறாங்க, அவ்வளோதான் அப்படின்னு. இந்த வசனம் தான் எனக்கு இந்த படத்திலேயே ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். மறுபடியும் வேற ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.